என்னண்ணா ஓடிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் ஓடலமா, துரத்திட்டு வராங்க. நீ என்ன இந்த பக்கம்? நான் மளிகை சாமான் வாங்க வந்தேன். சில்லறையா ஒரு 15 ரூபா இருக்குமா? என்கிட்ட இல்ல. 15 ரூபா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 14 ரூபா இருக்குமா? இதெல்லாம் தேராத கேஸ். மீனா உன்னை கூப்பிடுறாங்கம்மா. என்ன துரத்திட்டு வராதடா. என்னால முடியலடா. ஒண்ணுட்டு வேண்டாம் நானு. எதுக்குடா? என் காசை குடுறேன். காசா? எதுக்கு காசை கொடுக்கணும்னே தெரியல. மீனை வாங்கினே அதுக்கு காசு குடுறேன். மீனு காசுல மீனா கிட்ட கேளுடா. ஒண்ணு முட்டைன்னு வையே. டேய் வாங்கி சாப்பிட்ட காசை குடுறேன். அப்படி மெதுவா கேளுங்க, நான் என்ன தர மாட்டேனா என்ன? டேய் போடா நில்றா. வேட்டி குடுறா காசை. டேய் வேட்டியை விடுறா. டேய் வேட்டியை விடுறா. சொன்னா கேளுடா. காசு குடுறா. டேய் இல்லடா, வேட்டியை விடுறா. ஒண்ணும் இல்லடா. ஏய் இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உள்ள ஒண்ணும் போடலன்னு. அப்படியாடா? அப்ப எல்லாரும் இத பாக்கட்டும். ஏய் முதல்ல காசு குடுறா. அப்பதான் உளுங்கி குடுறா. டேய் அடிச்சேன்னா அவ்வளவுதான். காசை கொடுத்து இத வாங்கிக்கடா. ஏய் என்னோட முதலாளி பொண்ணு வேண்டிய வேட்டியை கொடுத்துறா. ஐயோ சீக்கிரம் குடுறா. அடக்கடவுளே, அதுக்குள்ள என் மீனை திருடிட்டியாடா? மீனா? இந்த மீனை எடுத்துக்கிட்டு என் வேஷ்டியை திருப்பி கொடு. மானல் அதை உனக்கு எதுக்குடா நான் இதெல்லாம் தரணும்? என்னைக்காவது ஒரு நாள் உன் அன்றாயிர உருவுல காக்கா. என்னதே காக்கா? அந்த பையன் இருக்கட்டும். என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? குளிக்கிற. சட்டையை போட்டுக்கிட்டா? சட்டையும் குளிக்க வைக்கலான்னு பார்த்தேன். காலையில விபூதி எல்லாம் பூசிட்டு வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா, எனக்கு கொஞ்ச நாளா யமகண்ட தோஷம் இருக்குது. அப்படியா? அதனால காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடியே விபூதியை பூசிக்கணும். இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு வாரத்துல 4 நாள் நல்ல நாள் கிடையாது. மிச்சம் 3 நாள் கஷ்டம் மட்டும்தான். அப்போ சனி ஞாயிறு அன்னைக்கு ஹாலிடே. அன்னைக்கு நம்ம பொட்டு வைக்கணும்னு அவசியமே இல்ல. அப்படின்னா சீக்கிரமா குளிச்சுட்டு மேல வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி எல்லாம் இறங்கிடும். புரிஞ்சுதா? நல்ல வேலை சொன்ன. என்னாச்சு? கொஞ்சம் நீந்திட்டு வரட்டுமா? அப்புறம் நீலகண்டன் அண்ணா? அப்புறம் கேப்பறல, அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பி இங்க இருந்து. முதலாளி. என்னடா நீ இன்னும் போகலையா? நான் போயிட்டு திரும்ப வந்துட்டேன். என்னோட மானத்தை காப்பாத்துங்க முதலாளி. கொஞ்சம் முன்னாடி தானே நான் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தினேன். இன்னும் மானத்தையும் காப்பாத்தணுமா? எனக்கு ஒரு வேட்டி இருந்தா கொடுங்க போதும். சரோஜினி, நீலகண்டனுக்கு ஒரு வேஷ்டி எடுத்து கொடு. தேவையில்லாம எதுக்கு அக்காவை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க கட்டியிருக்க வேட்டியை கொடுக்கலாம்ல. இந்த வேட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் அப்படியே அம்மனை கட்டி நிக்கவா? முதலாளி வீட்டுல தானே இருக்கீங்க. யாருக்கு வேட்டியை கொடுக்க சொன்னீங்க? அப்ப அவன் ஒண்ணுமில்லாம தான் வந்து நிக்கிறானா? சரோஜனா, நீ அங்க போக வேண்டாம். நான் கொண்டு போய் கொடுத்து தொலைக்கிறேன். நீ எங்க வர? நீ வந்து அந்த காட்சியை பார்க்க போற. உள்ள போய் வேலையை பாரு. இந்தாட வேஷ்டி, தலையெழுத்து. பயப்படாதீங்க முதலாளி, நான் அந்த மாதிரி எல்லாம் வரல. ஐயே, இதாண்டா உனக்கு சரியான வேஷம். அப்புறம் எதுக்குடா வேஷ்டி உனக்கு? என்னோட மானத்தை கொஞ்சம் காப்பாத்துங்க முதலாளி. இப்ப மடைய திறந்திருப்பாங்களா? மடைய திறக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல, அங்க தண்ணி எல்லாம் வத்தி போயிருக்கு. தண்ணி வத்தி போனா உனக்கு என்ன வந்தது? அந்த பொண்ணு பாவாங்க எதுவுமே இல்லாம நின்னுட்டு இருக்காளே. ஐயோ, இந்த அப்படி தரித்திரம் பிடிச்சவன். அப்படி போய் மாத்துறா போட. யானை குட்டி முன்னாடி போய் மாத்தி அதை பயமுறுத்தாத. இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன். விளையாட போறேன். இது நாள் வரைக்கும் எனக்கு கடன் கொடுத்தவங்க முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நடிக்க போறேன். நீ கூடவே நில்லு. இதுல நான் ஜெயிச்சிட்டா உன் வயிறு நிறையற மாதிரி பழமும் சோறும் போடுறேன். நான் சொல்ற மாதிரி கேட்கணும். நீ என்ன வேலைடா செஞ்சுட்டு இருக்க? அது என்னோட முட்டாள்தனத்தினால தானே நான் உங்ககிட்ட கடன்காரனா நிக்கிறேன். கடன் காசை விட்டுட்டு தேவையில்லாம பேசாதடா. நான் திருப்பி கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அந்த கயிறை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நான் இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் ஆட போறேன். கயிறை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? தூக்கு மாட்டிட்டு சாவதான் போவாங்க. டேய், போலீஸ்க்கும் ஃபயர் சர்வீஸ்க்கும் ஆள் போயிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கு போறது நான் இல்ல, நீங்க தான்.
இத பாத்தீங்களா? தற்கொலை லெட்டர். என்னோட சாவுக்கு முழுக்க காரணம் நீங்க தாங்கிற லெட்டர். டேய் வேற வழி பாத்துக்கலாம், இறங்குடா. வேற எந்த வழியும் வேண்டாம். மீட்டிங் வச்சப்ப நான் என்ன நினைச்சேன்னா என்னோட கடன் எல்லாம் அப்படியே விட்டுருவீங்கன்னு. திருப்பி கேப்பீங்கன்னு எனக்கு இப்பதானே தெரியும். டேய் நீ முதல்ல கீழே இறங்கி வாடா. இல்ல நான் சாகுறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். இந்தடா செல்லம், சாப்பிடுறா, நல்லா சாப்பிடுறா. இந்த ஆரஞ்சு சொலையை சாப்பிடு. உங்க எல்லாருக்கும் என் மேல இவ்வளவு பாசம் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை அந்த கலை கரெக்டான நேரத்துல உடைஞ்சு விழுந்தது. அது நல்லதா போச்சு. என்ன ஆமா, சொல்றீங்க? இவங்க வீட்டுல இவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும்ல. வீட்ல எல்லாம் சொல்ல வேண்டாயா? அது எப்படி? பாவம், அப்புறம் அந்த பொண்ணு அழும், அப்புறம் அவங்க அம்மா நம்மள திட்டுவாங்க. ஓ தம்பி நீலகண்டா, ஆப்பிள் சாப்பிடு கண்ணா, உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகும். சாப்பிடு. இலகண்டா, வேணாம் விடு. பாட்டில் எடுத்து வந்திருக்கேன், ஒரு டம்ளர் குடிக்க. ஊத்துறது கொடுக்கறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. அப்புறம் உபதேசம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புனீங்கன்னா புண்ணியமா போகும். நம்ம எல்லாருக்காக தானே இவனை காப்பாத்திருக்கோம். ஓ நாங்க தாண்டா அழுகணும், நீ எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால ஏத்துக்க முடியல முதலாளி. நீ ஆரோக்கியமா வெளியே வர வேண்டியது இந்த ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம், தெரியும்ல? என்ன சொல்றீங்க நீங்க? மரத்துல இருந்து விழுந்த உடனே கடன் வாங்கின எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஐயோ, இவன் மறந்தாலும் நம்மளால மறக்க முடியுமா? ஆமால, அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நீ இலக்கண்டம் தர வேண்டிய காசை நம்ம எல்லாரும் விட்டுருவோம். என்னது விடணுமா? நீங்க வேணா எழுதி கொடுத்துட்டு போங்க. எனக்கு என் பணம் வேணும். யாருக்கு கொடுக்கறானோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பா என் மீன் காசு வேணும். எனக்கு கள்ளு குடிச்ச காசு வேணும். அப்ப என் பால் காசு? நீயே கேட்டு. கடவுளே, என்ன இது சோதனை எனக்கு? திடீர்னு இவங்க எல்லாருக்கும் பாசம் இல்லாம போச்சு. டேய் கண்ணா, இதாண்டா வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கையே வேணாம் முதலாளி, கொஞ்சம் விஷம் வாங்கி தரீங்களா? விஷமா? டேய் கணரா, அவன் சொன்னதை கேட்ட. நீ செத்துட்டா அந்த காசை யார் கொடுக்கறது? இந்த ஜென்மத்துல என்னால அதை கொடுக்க முடியும்னு தோணல. ஐயோ, இந்த கடன் பிரச்சனைக்கு நம்ம எப்படியாவது சீக்கிரம் ஒரு வழி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இவனோட கடனை முடிக்க நான் யோசிச்சு பார்த்தா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி அது? குஸ்தி போட்டி நடக்க போகுது. நம்ம கோயில்ல குஸ்தி போட்டி நடக்க போகுது. நம்ம கோயில்ல ஆண்களுக்கு குஸ்தி போட்டி நடக்க போகுது. நம்ம ஊர் மக்களே, நீலகண்டனோட கடனை அடைக்கிறதுக்காக குஸ்தி போட்டி நடக்க போகுது. கடன் புடியில இருந்து அவரை காப்பாத்த இந்த போட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாரும் கலந்துக்கங்க. கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடா. கொஞ்சமாக பார்த்தா மனம் சாரல் வீசுதடா. நீ நின்ன நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா. அடுத்தொரு விலை இருந்த நீங்களா? என்ன இந்த ராத்திரியில? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன? இல்ல, உன் கூட. போடா வெளியில. சத்தம் போட்டு ஊர்க்காரங்களை கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி. மானம் போக கூடாதுன்னா இங்க இருந்து வெளியில போடா. போடா. நீ என்னங்க பண்ற? இல்ல, அதுக்கு என்ன, நான் மீனோட காசை வாங்க வந்தேன். மீனோட காசா? இந்த நேரத்துல மீன் விக்கிறேன். என்ன விட்டுரு. நீ சொல்ற காமெடி நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை இங்க பார்த்தனா உன் கையை கால உடைச்சு போட்டுரும். போடா, போயிங்க. ஐயோ, அவனை இன்னும் 2 அடி அடிக்க வேண்டியதானே? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தால தானே அந்த மீன்கார உன்னை சுத்தி சுத்தி வரான். இங்க பாருங்க, என் மேலயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படிலாம் நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. அதனாலதான் நம்பிக்கையா உன்னை பார்க்க வந்தேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். இங்கிருந்து போறதுக்காக நான் வந்தேன். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஊருக்கு வந்த பயில்வான வரவேற்கிறேன். ஏய் மாலை போடு. வந்துட்டேன். இந்தாங்க. ஐயோ, என்னாச்சு? போடுறா வெளியே. யார் அவன் மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம வெடிய போட்டது? நீங்க? நான் தான் பயில்வானு. அப்பாவா? அவன் என் அசிஸ்டன்ட். அந்த மாலை எடுத்து இங்க போடுறா. ஒரு நிமிஷம், தலையை குடிங்க. இதுக்கு அடிக்கிறேன். யாருங்க இவரு? போட்டாலும் அடிக்கிறாரு, எடுத்தாலும் அடிக்கிறாரு. அதுதான் பயில்வான்களுக்கு வழக்கம். நீ அந்த பூவை போடு. அடிக்க மாட்டேல்ல. போடுற வெளியே. உங்க பேர் என்ன? என் பேரு தமயந்தி.
பைல்வான் உங்களோட பேர் என்ன? ஒலிம்பியன் போத நல்பச்சன். ஒலிம்பியன் போது அல்பமா இருக்கா? டேய் வாயை மூடிட்டு இருக்கா கம்முனட்டி. அவர் பேரை கேட்ட தெரியாதா? அவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா. ஒலிம்பிக்ல விளையாடி இருக்கீங்களா? நீ யாரா? என் பேர் கண்ணாயிரம், பேங்க் செக்ரட்டரியா இருக்கேன். அப்ப என்ன யாரியா? கரெக்டா சொல்லணும்னா ஏமாத்துறவங்க. அதுதான் அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு. இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியாடா? ஐயோ பயில்வானே, மரணத்தோட எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்தவன் இவன். அப்படின்னா போடா அந்த பக்கம். அவன் திரும்பி வந்த கதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப பசிக்குது. ஒண்ணு பண்ணலாம், நீ இவரை உன் வீட்டுக்கு கூட்டு போ. ஐயோ என் வீட்டுக்கு? ஆமா அது கரெக்ட். ஐயோ ஆஹா, இவர்தான் உன்னோட கடன் அடைக்க வந்து சண்டை போடுறவரா? இங்க பாருங்கம்மா, சண்டை போடுறவல்ல, பைல்வான் பைல்வான். அம்மா இந்த பைல்மேன்னா குஸ்தி போடுறவங்க. அப்படியா? சரி வந்து உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை கொடுங்க. ஆமா ஃபுட்னா சோறு சாப்பாடு. என்ன காசு எதுனா வேணுமா? காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்களுக்காக வந்து குஸ்தி போடுறவர்கிட்ட கஞ்சிக்கு காசு வாங்கலாமா? இது பழைய கஞ்சியா? அத நான் ஏன் சாப்பிடாது? எடுத்துட்டு வரேன் அசிஸ்டன்ட். ஏய் நான் இங்க இருந்து போறேன்டா. நில்லுங்க. பழைய கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க குடிக்கிறேன். வேண்டாம், நம்ம ஹோட்டல்ல போய் நல்ல ஃபுட் சாப்பிடலாம். எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். வேணாம் பைல்மேன், நான் உங்களுக்கு ஹோட்டல்ல நல்ல ஃபுட் வாங்கி தரேன். பழைய கஞ்சியே போதும். இது பழைய கஞ்சி. பழைய கஞ்சில பூசு வேற இருக்குதா? பழைய கஞ்சி குஸ்திக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல வயித்துக்கும் நல்லது. குஸ்திக்கு அஸ்திக்கு எல்லாம் நான் ஹோட்டல்ல வாங்கி தரேன் வாங்க. வேண்டாம், எனக்கு பழைய கஞ்சி போதும். எனக்கு பழைய கஞ்சி தான் வேணும். அவர் கூட நல்ல கோழி பிரியாணி சாப்பிடலாம் பார்த்தேன். இது அப்பாசாமி. யாருக்கு? யாருக்கும் இல்ல, பேரு குஸ்தி மாஸ்டர். நீலகண்டனோட கடனை கழிக்கணும். என் மானத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். இந்த ஊர்க்காரர் இல்ல, செங்கோட்டையில இருந்து வந்திருக்காரு. இவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து? இங்க தங்க வைக்கிறதுக்கு வேற எங்கேயும் எந்த வசதியும் இல்ல. இங்க இருந்தா நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க. ஓடுறதுக்கோ குதிக்கிறதுக்கோ எக்ஸசைஸ் பண்றதுக்கோ நிறைய இடம் இருக்குல்ல. நீ சொல்லி நான் தட்டுவேன்னு நினைக்கிறியா? இருந்தாலும் என் மகன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே. துரியோதனா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? துரியோதனா, இவர் பேர் அப்பச்சன், பயில்வானா. இங்க எல்லாம் நான் கேட்டேன்ப்பா. இவரை இங்க தங்க வைக்கலாம்னு நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா அது என் படிப்பெல்லாம் பாதிச்சிருக்கூடாது. நீங்க பாக்குறது வெறும் உருவம் தான், பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டான். பைல்வான் எலக்ட்ரிக் எஸ்தப்பா இல்ல, அவர் பேர. அவர் குஸ்தியை நான் பார்த்திருக்கேன். அவர் உடம்பு எப்படி இருக்கும்? அவர் உடம்ப பார்த்தாலே பயம் தானா வரும். என்னோட தாத்தாங்கிறதுக்காக சொல்லல, அவர் உண்மையிலே பெரிய பைல்வான். அவர் வாழ்க்கையிலே 2 முறை தான் களத்துல இறங்கி இருக்காரு. 3வது வாட்டி மறந்துட்டாரு. இனி அந்த பாரம்பரியத்தை நானாச்சும் நிலைநிறுத்துறேன். புரியல, என்ன பண்ணுவீங்க? நான் நிலைநிறுத்துவேன். இவர் ஒரு சாதாரண குஸ்திக்காரன் இல்ல, நல்லா படிச்சிருக்காரு, இலக்கியம் எல்லாம் கூட தெரியும். உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாரு. நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. ஆமா, குஸ்தி வாத்தியாருக்கு எப்படி இலக்கியம்? கொஞ்சம் நிப்பாட்றியா? பைல்வான்கிறதுனால மத்த விஷயத்துல ஞானம் இருக்காதுன்னு நினைக்காத. 5 நாளோ 10 நாளோ இங்கேயே இருக்கட்டும், தங்கிக்கட்டும். சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அத தனியா வேற சொல்லணுமா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்ல. மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, நான் தூங்கும் போது எதுவுமே போட மாட்டேன். மசூல்ஸுக்கு அது நல்லதே இல்ல. வரட்டுமா? வீட்ல யாரும் இல்லையா? யாரு நீங்க? பார்த்த மாதிரி தெரியலையே. என்ன உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தேன், அப்போ யாருன்னு தெரியலையே. சகர் பேங்க்ல மேனேஜர் தெரியுமா? ஆமா, ராமேந்திரன் நாயர். நல்லா ஹைட்டா வெயிட்டா இருப்பாரு. அந்த மேனேஜர் தான்டா. ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு நான் கேக்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு லோன் கொடுக்கும்போது இதோ இந்த மாதிரி 120 கிலோ இருந்தேன். உனக்கு கொடுத்த லோனை திருப்பி வாங்க முடியாதுங்கிறதுனால இழைச்சு இப்ப 22 கிலோ வந்துட்டான்டா. நீ அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் நான் உனக்கு லோனு கொடுத்தேன்டா. அப்ப சொல்றதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்களேன். உனக்கு இன்னும் டைம் வேணுமா? இதுக்கப்புறமும் டைம் கொடுக்கறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லடா. இப்பதான் என்னோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு குஸ்தி மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த காசு கிடைச்சதும் நான் பேங்க்ல வந்து அது அடைச்சிடுறேன். வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுடா. நாளைக்குள்ள எல்லா பணத்தையும் நீ கட்டலன்னு வச்சுக்க, இந்த வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவேன். நாளைக்கே இந்த கடனை நான் அடைக்கணும்னா நான் வேற ஒரு பேங்க்குக்கு தான் போய் நிக்கணும். லோன் எடுக்க தானே? திருடுறதுக்கு.
நான் திருடன் ஆகணுமா? நீ என்ன பண்ணாலும் சரி, நாளைக்கு மட்டும் எனக்கு பணம் வரலன்னு வை, இந்த வீடு உன்னதுல ஞாபகம் வச்சுக்க. நீ வாயா. அட கடவுளே, என்ன சோதனை இதெல்லாம். காசு ரெடி பண்றதுக்கு எல்லாரும் ஒரு வழியை காட்டுங்க.